13வது ஸ்லோகம். கா வா ஆத்மவிருத்திஹி அதனாத் ஹவிஹி அங்கா வாதி விஷ்ணோஹோ கலா அஸ்ய அனிமிஷஹ உன்மகரௌ ச கர்ணௌ உத்விக்னமீனயுகலம் த்விஜபங்கிஷோஜிஹி ஆசன்ன பிருங்கநிகரம் சர இன்முகம் தே. காவாத்மவிருத்திரதனாத்ஹவிரங்கவாதி விஷ்ணோ கலாஸ்ய நிமிஷோன்மகரௌ ஜ கர்ணௌ உத்விக்னமீனயுகலம் த்விஜபங்கிஷோஜீராசன்ன பிருங்கநிகரம் சர இன்முகம் தே. அங்கா சிரேஷ்டனாயிருக்கிறவரே, ஆத்மவிருத்திஹி ஆத்மாவை சரீரத்துல நிப்பாட்டுறதுக்கு, சரீரம் போஷிப்பிக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற அன்னம் அப்படிங்கிறது மஸ்ட். சரீரம் ஹெல்த்ஃபுல்லாயிட்டு இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள ஜீவாத்மாவுக்கு வசிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை போஷிப்பிக்கிற உங்களோடு அன்னம் சாப்பாடு காவா என்ன வாக்கும், நீங்கள் என்ன வாக்கும் சாப்பிடுற, அதனாது உணவிலேந்து ஹவிஹி வாதி நெய் வாசம் எப்படி அடிக்கிறதே, நெய் வாசம் அடிக்கிற சாப்பாடாக்குமோ நீங்கள் சாப்பிடுற. நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுற, விஷ்ணோஹோ கலா அசி நீங்கள் விஷ்ணுவோடு அம்சாவதாரமாக்குமோ. அதை கேட்கறதுக்கு காரணம் உண்டே, அதை ஆக்கும் கேட்கிறேன். கர்ணவு காதுகளில், அனிமிஷஹா உன்மகரௌ கனிமைகள் மூடாத்த, கண்களோடு இமைகள் மூடாத்ததான தண்ணீர வசிக்கிற மீனுகளை மாதிரி இருக்கிற, மகர மத்ஸ்யங்கள மாதிரி இருக்கிற சிரேஷ்டமான மகர குண்டலங்கள் நீங்கள் தரிச்சுருக்க. மகாவிஷ்ணு மகர குண்டலங்கள் போட்டுருக்கார், அதே மாதிரி நீங்களும் காதுல அழகான மகர குண்டலங்கள் தரிச்சுருக்க. அதனாலேயாக்கும் நீங்கள் விஷ்ணுவோடு அவதாரமாக்குமா அம்சாவதாரமாக்குமா அப்படின்னு கேட்டது. தே உன்னோடு உங்களோடு முகம், முகம் பார்க்கறதுக்கு சரஹா இது பொய்கை மாதிரி தோணுறதே. தே உங்களோட கண்கள் அப்படிங்கிறது உத்விக்ன மீன யுகலம், பயத்தோடு கூடிட்டு அதிசீக்கிரம் ஓடி நடக்கிற ரெண்டு மீனுகளை மாதிரி இருக்கிறதுனால உங்களோட முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சரசு மாதிரி தோணித்து. பொய்கை மாதிரி இருக்கு முகம், பொய்கையில தாமரை பொய்கையில மீனுகள் இப்படி அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடுற மாதிரியாக்கும் உங்க கண்கள் இப்படி ஓடுறது. திஜ பங்கி தடாகத்துல ரெண்டு கரையிலையும், அப்படி இல்லைன்னா பறவைகளோடு லைன் மாதிரி இருக்கு உங்களோட பல்லுகள். கவிகள் பல விதத்துல பல்லுகளை வர்ணிப்பா. சிலவா முள்ளமுட்டு மாதிரி இருக்கு பல்லுகள் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஸ்லோகத்துல பல்லுகள் ரெண்டு லைன்ல நிக்கிறது அது ராஜஹம்சங்களை மாதிரி பறவைகளை மாதிரி ஆக்கும் எனக்கு தோணுறது அப்படின்னு கவி வர்ணிக்கிறார். பல்லுகள் லைனாயிட்டு நிக்கிறது ராஜஹம்சங்களை மாதிரி இருக்கு. ஷோஜிஹி ஜொலிச்சு நிக்கிறது. ஆசன்ன பிருங்கநிகரம், பிருங்கம் சொன்னா வண்டு, நெற்றியிலேந்து அப்படி கீழே தொங்கி நிக்கிற அந்த தலைமுடி கூட்டம்,
அந்த குறுநிரைகள் வண்டுகளோடு கூட்டமாக்கும். ஒரு பொய்கை மாதிரியாக்கும் முகம் இருக்கு இப்படின்னு எல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 14வது ஸ்லோகம் பார்க்கிறோம். யஹ அசௌ த்வயா கர சரோஜஹதஹா பதங்கஹா திச்சு பிரமன் பிரமத ஏஜயதே அச்சினீ மே முக்தம் ந தே ஸ்மரசி வக்த்ரஜடாவரூதம் கஷ்டஹ அனிலஹ ஹரதி லம்பட ஏஷஹ நீதீம் யோசௌ த்வயா கரசரோஜஹதப்பதங்கோ திச்சுப்ரமன் பிரமத ஏஜயதேச்சினீமே முக்தம் நதே ஸ்மரசி வக்த்ரஜடாவரூதம் கஷ்டோ நிலோ ஹரதி லம்பட ஏஷ நீவீம். த்வயா முனே உங்களோடு கர சரோஜ ஹதஹா உங்களோடு தாமரை பூக்களா இருக்கிற தாமரை பூ மாதிரி இருக்கிற கைகளால தட்டி கழிக்கிற தட்டி விளையாடுற யஹா ஏதொரு அசௌ இந்த பதங்கஹா பந்து பாலு பூர்வஜித்தி அந்த உத்தியானத்துல சின்ன ஒரு விளையாட்டு பந்து கையில வச்சு தட்டி கழிக்கிறான். அந்த விளையாட்டை பார்த்துட்டாக்கும் இப்போ ஆக்னீந்திரன் சொன்னது, நீங்கள் தட்டி கழிக்கிற இந்த பந்து, நீங்கள் தட்டி கழிக்கிற இந்த விளையாட்டு பந்து திச்சு பல டைரக்ஷனிலேயும் பிரமன் சுற்றி கரங்கரத்த பிரமதஹா அதை கண்டு அட்ராக்ட் ஆன என்னோடு அதை பார்த்து பிரமிச்ச என்னோடு அச்சினி ரெண்டு கண்களும் ஏஜயதே அசையறது உங்களோடு பந்து விளையாட்டத்தை என்னோடு கண்கள் கண்மூடாம பார்த்துட்டு நிற்கிறது. தே உங்களோடு வக்த்ரா முகத்துல முக்தம் கெட்டழிஞ்சு கிடக்கிற ஜடாவரூடம் கேசபாரம் ந ஸ்மரசி நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற கஷ்டஹா ரொம்ப ரொம்ப விளையாட்டுக்காரனா இருக்கிற குறும்புக்காரனா இருக்கிற அனிலஹா காற்று லம்படா அதியாசையோடு கூடிட்டு ஏஷஹா அவன் அந்த காத்து நீவீம் ஹரதி உங்களோட வஸ்திரத்தை அழிச்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்றது. நீங்கள் இருக்கேளே அதொன்னும் கவனிக்காதக்கி சரீரபோதம் இல்லாதக்கி நடந்துட்டு இருக்கேளே, இங்க புத்தியே இல்லாம பலதும் புலம்பின்னு இருக்கிற ஆக்னீந்திரன் பூர்வஜித்திய பார்த்துட்டு சரீரபோதம் இல்லாம நடக்கிற முனே அப்படின்னு சொல்றார். 15வது ஸ்லோகம். ரூபம் தபோதனா தபஹா சரதாம் தபஹா க்னம் தபோக்னம். ஹி ஏதது து கேன தபசா பவதஹ உபலப்தம் சர்த்தும் தபஹ அர்ஹசி மயா சஹ மித்ர மக்யம் கிம் வா பிரசீததி ச வை பவ பாவனஹ மே பவ பாவனோ மே. ரூபம் தபோதன தபச்சரதாம் தபோக்னம்
ഹേതത്തു കേന തപസാ ഭവതോപലബ്ധം ചർത്തും തപോർഹസി മയാ സഹമിത്രമഹ്യം കിം വാ പ്രസീദതി സവൈ ഭവഭാവനോ മേ. மித்ரா நண்பா அப்படின்னு கூப்பிட்டு ஆக்னீந்திரன் சொல்றார். தன்னோட முன்னால நிக்கிற அப்சர ஸ்திரீய அது ஸ்திரீயாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாம போயிடுத்து. முனி அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் இத்தனை நேரம் வர்ணனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இப்ப சொல்றார், நண்பா தபோதனா தபசு பண்ணிட்டு இருக்கிறவரே, தபஸ்வி தபஹா சரதாம் தபசு அனுஷ்டிக்கிறவாளோடு தபசு செய்யறவாளோடு தபஹாக்னம் தபோக்னம் தபச முடக்கிற தபசுக்கு விக்னம் வருத்துற ஹி ஏதது து இந்த ஒரு உருவமாகட்டும் அது உறுதியாக தபச முடக்கத்தான் செய்யும். கேனா ஏது தபசா தபச செஞ்சிட்டாக்கும் பவதா உங்களுக்கு உபலப்தம் இந்த ரூபத்தை சொந்தமாக்கிறதுக்கு சாதிச்சது. நீங்க ரொம்ப அழகா இருக்க, இந்த ரூபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன தபசாக்கம் செஞ்சது? மயா சஹா என்னோடு கூட தபஹா தபசு சர்த்தும் அனுஷ்டிக்கிறதுக்கு அர்ஹசி உங்களுக்கு யோக்கியதை இருக்கு. நீங்கள் என்னோட ஆசிரமத்தில் வந்துண்டாக்கும் அப்புறக்கேம் இப்புறக்கேம் இப்படி நடந்துட்டு கிடக்குற எனக்கு உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனே வந்துடுத்து. அதனால எங்கூட தபசு பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாவித தகுதியும் இருக்கு. நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சேர தபசு செய்யலாம், நம்ம ரெண்டு பேருக்கும் கூடி சேர்ந்து வாழலாம். பவ பாவனஹா பவம் சொன்னா இந்த பிரகிருதி சம்சாரம், பவ பாவனஹா அப்படின்னா இந்த சிருஷ்டிய பண்ணறவர், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாவனை பண்ணி உண்டாக்குறவர் பிரம்மா, சிருஷ்டி நடத்துற பிரம்மா, இந்த பிரகிருதியை சிருஷ்டிக்கிற பிரம்மா. சஹவை அந்த பிரம்மாவாகட்டும், மே என்னோடு பிரசீததி தபசில ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு, பிரசீததி கிம்பா ரொம்ப என்னோட தபசில சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு உங்களை எங்கிட்ட சொல்லி அனுப்பினதாக்குமோ. 16வது ஸ்லோகம். ந த்வாம் த்யஜாமி தயிதம் த்விஜ தேவதத்தம் யஸ்மின் மனஹ த்ருக் அபி நஹ ந வியாதி லக்னம் மாம் சாரு ஸ்ருங்கி அர்ஹசி நேதும் அனுவ்ரதம் தே சித்தம் யதஹ பிரதிசரந்து சிவாஹ சஜீவ்யஹ நத்வாம் த்யஜாமி தயிதம் த்விஜதேவதத்தம் யஸ்மின் மனோத்ருகபினோ ந வியாதி லக்னம் மாம் சாரு ஸ்ருங்க்யர்ஹசி நேதுமனுவ்ரதம் தே சித்தம் யத பிரதிசரந்து சிவா சஜீவ்யா. பிரம்மா சொல்லி அனுப்பின
உங்கட்ட என்னோடு மனசும் திருஷ்டியும் எல்லாம் கூடி சேர்ந்து நிற்கிறது. நீ என்ன கணவராயிட்டு സ്വീകരിക്കத்தான் வேണം. வந்திருக்கிறது ஸ்திரீயாக்கும் அப்படிங்கிற போதம் கிரமேண கிரமேண ஆக்னீந்திரன் தெரிஞ்சின்றார். புத்தி அப்படிங்கிறது ரொம்ப மெல்ல ஆக்டிவேட் ஆச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஜல்பனங்கள் நின்னுது. பேச்சு அப்படிங்கிறது சாதாரண கதியில ஆனது. நீ இல்லாம எனக்கு நீ வாழறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால நமக்கு கூடி சேர்ந்து வாழலாம், திருமணம் பண்ணிக்கலாம். சாரு அழகு இருக்கிற ஸ்ருங்கி, கொம்பு மாதிரி இருக்கிற ஸ்தனங்கள் இருக்கிற அழகி. நிஜ தேவா, பரம்பொருளோடு உண்மையான அந்த தேவனோடு அனுகிரகத்தால தத்தம் எனக்கு பிரம்மா கொடுத்த துவாம் ஒன்ன தெய்தம் ரொம்ப பிரியங்கரியான ஒன்ன தியஜாமி நான் ஒருபோதும் விட்டு களைய மாட்டேன். நீதான் என்னோட மனைவி. என்னோட புத்திரர்களை பிரசவிச்சு என்னோட வம்சவர்தனைக்காயிட்டு பிரம்மா எனக்கு அனுப்பித்தந்ததாக்கும் ஒன்னை எங்கிட்ட கொண்டு சேர்த்தது பிரம்மாவாக்கும். ஒன்னை பிரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு சாதிக்காது. யஸ்மின், உன்னோட அழகான சரீரத்துல லக்னம் ஒட்டி சேர்ந்து இருக்கிற என்னோடு மனஹா திருக் அபி, மனசும் திருஷ்டியும் கூடியும் ந வியாதி, உங்கட்டேந்து கொஞ்சம் கூட நகர மாட்டேங்கிறது. தே, உன்னோடு சித்தம் யதஹா, மனசு அப்படிங்கிறது எங்கேயாக்குமோ இருக்கு. அனுவிரதம், உன்னோட மனசு போற இடத்துல எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர மாம் என்னேயும் நேதும் அர்ஹசி, நீ கூட கூட்டிட்டு போனான். அதுக்கு உனக்கு தோணறதுக்கு எல்லா அர்ஹதையும் எனக்கு இருக்கு. உங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியான அனுராகம் இருக்கிற காரணத்தால நீ என்ன உங்கூட கூட்டிட்டு போகவே வேணாம். உன்னை பிரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு சாத்தியம் இல்லை. சஜீவ்யா, உன்னோடு கூட இருக்கிற தோழிகளாயிருக்கிற மந்திரிகள் எல்லாம் சிவாஹா பிரதிசரந்து, நம்மளோடு கூடிட்டு நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வந்துக்கிட்டும் நமக்கு அவ எல்லா விதமான மங்களத்தையும் தரட்டும், சர்வ ஐஸ்வர்யங்களையும் அவ தரட்டும். பதினேழாவது கத்திய பாகத்திலிருந்து 23வது கத்திய பாகம் வரைக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச 17வது கத்தியம். இதி லலனா அனுநய அதி விசாரதஹ கிராம்ய வைதக்த்யயா பரிபாஷயா தாம் விபுதவதூம் விபுதமதிஹி அதி சபாஜயாம் ஆசா. இதி லலன அனுநய அதி விசாரதஹ, இதி லலனானுநயாதி விசாரதோ கிராம்ய வைதக்த்யயா பரிபாஷயா தாம் விபுதவதூம் விபுதமதிரதி சபாஜயாமாசா. ஸ்ரீசுகன் சொன்னார், இப்படியாக பெண்களை அட்ராக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிற ஆக்னீந்திரன் அவளை அந்த பூர்வ சித்திய பலவித பேச்சுவார்த்தைகளால அட்ராக்ட்
அட்ராக்ட் பண்ணினார். லலனா ஸ்திரீகளை இது இப்படியெல்லாம் அனுநயா அட்ராக்ட் செய்யறதுல அதிவிசாரதா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிற அக்னீந்திரன், பூர்வசித்தி அப்படின்னு பேர் இருக்கிற அப்சர ஸ்திரிய, கிராமிய வைதக்தியா விஷய சுகபோக தால்பரியங்களில் ரொம்ப ரொம்ப டேலண்ட் இருக்கிற அக்னீந்திரன். அதனாலேயே பரிபாஷையா பலதரத்தில் இருக்கிற கவிதைகளை சொல்லி போயம் சொல்லி அவளோடு அந்த கவனத்தை தன்னில திருப்பினார். அவளோடு ஸ்தனங்களை நீண்டு கூர்த்த கொம்புகளாயிட்டும், புரிகங்களை ஞானில்லாத்த வில்லுகளாயிட்டும், கண்களை கைப்பிடி இல்லாத அம்புகளாயிட்டும், முகத்தை பெரிய பூவாயிட்டும், அந்த நெற்றியில விழுந்து கிடக்கிற சின்ன சின்ன முடிகளை, அந்த குறு நிறகளை, பூவில வந்து தேன் குடிக்கிற வண்டுகளாயிட்டும், பாதஸ்வர சப்தத்தை அந்த செலங்கையொலிய சாமகானங்களாயிட்டும், தலைமுடிக்கட்டிலேருந்து கீழே உதிர்ந்து விழற அந்த பூக்களை உபனிஷத்தாயிட்டும் எல்லாம் சொல்லி ரொம்ப சாமர்த்தியத்தோடு கூடிட்டு வர்ணிச்சதை நம்ம பார்த்ததாக்குமே. விபுதவதும் தேவலோகத்துல தேவ கன்னிகையான அவளை, அந்த தேவஸ்திரீயான தாம் அந்த பூர்வசித்திய அவளை விபுதமதிகி ரொம்ப ஜாஸ்தியான புத்தி சாமர்த்தியம் இருக்கிற அக்னீந்திரன் பலவித சிருங்கார வார்த்தைகளால மயக்கி, ரொம்ப டேலண்டான அக்னீந்திரன் கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவன மாதிரி சிருங்கார வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அதி சபாஜயாமாசா தன்னில அந்த அப்சரஸ்திரிய அட்ராக்ட் பண்ண வச்சார். நன்னா சல்காரம் பண்ணி ஆசிரமத்துக்கு இன்வைட் பண்ணினார், கூடி சேர்ந்து வாழறதுக்கு இன்வைட் பண்ணினார், மனைவியாயிட்டு இன்வைட் பண்ணினார். விபுதர்கள் அப்படின்னா தேவர்கள், விபுதவதூம் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற தேவ கன்னிகையான பூர்வசித்திய, விபுதமதிகி ரொம்ப ரொம்ப புத்தி சாமர்த்தியம் இருக்கிற அக்னீந்திரன் பலவித சிருங்கார வார்த்தைகளால மயக்கினார். 18வது கத்திய பாகம். சாச்ச ததஹ தஸ்ய வீரயூதபதேஹ புத்தி ஷீல ரூப வயஹ ஸ்ரிய ஔதார்யேன பராட்சிப்தமனாஹ தேன சஹ ஆயுதாயுத பரிவல்சரஹ உபலட்சணம் காலம் ஜம்புத்வீபபதினா பௌம ஸ்வர்கபோகான் புபுஜே சாச்ச ததஸ்தஸ்ய வீரயூதபதேர்புத்தி ஷீல ரூப வய ஸ்ரீயௌதார்யேன பராட்சிப்தமனாஸ்தேன சகாயுதாயுத பரிவல்சரோபலட்சணம் காலம் ஜம்புத்வீபபதினா பௌம ஸ்வர்கபோகான் புபுஜே சா ச ததஸ்தஸ்ய வீரயூதபதேர் புத்திஷீல ரூபவய ஸ்ரீயௌதார்யேன பராட்சிப்தமனாஸ்தேன சகாயுத
அயுத சக அயுத அயுத சகாயுதாயுத பரிவல்சரோபலட்சணம் காலம் ஜம்புத்வீபபதினா பௌம ஸ்வர்க போகான் புபுஜே. ஆக்னீந்திரனோடு புத்தி, சுபாவம், அழகு, பிராயம், ஸ்ரீத்துவம், ஔதாரியம் ഇതിലെല്ലാം അട്രാക്റ്റാണ് പൂർവചിത്തി അവരെ കണവരായിട്ട് സ്വീകരിച്ച. പൂർവചിത്തിയും ബ്രഹ്മ അനുപ്പിവിട്ട ദേവസ്ത്രീയാണ് പൂർവചിത്തിയും. തതഹ ആഗ്നീന്ദ്രൻ இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், பலவிதமான சிருங்கார வாக்குகள் சொன்னதுக்கு அப்புறம், தஸ்யா ஆக்னீந்திரனோடு வீர யூத பதேஹே வீரர்களோடு கூட்டத்தோடு தலைவனான ஆக்னீந்திரனோடு മന്ത്രികളോടും സേനാപതികളോടും എല്ലാം രാജാവാன ആഗ്നീന്ദ്ര രാജാവോട്, ജംബുദ്വീപോട് அதிபதியான ஆக்னீந்திரனோடு புத்தி ஷார்ப்பான அந்த புத்தி, ஷீலா கேரக்டர், ரூபா அழகு, வயஹா திருமணப்பிராயம், ஸ்ரியா ஐஸ்வர்யம், ഔദാര്യേണ കാരുണ്യഭാവം, பராட்சிப்தமனாக ஆக்னீந்திரன் கிட்ட நன்னா இதெல்லாம் அந்த பூர்வச்சித்திய கொண்டு செல்லப்பட்டது. அதானது எல்லா விஷயங்களும் அட்ராக்ட் செய்யப்பட்டது. இழுக்கப்பட்ட மனசோடு கூடிட்டு இருந்தா, ஆக்னீந்திரன் கிட்ட இழுக்கப்பட்ட மனசோடு கூடிட்டு இருந்தா பூர்வச்சித்தி. ஜம்பு தீபபதினா ஜம்பு தீபோடு ராஜாவான தேனா அந்த சஹா ஆக்னீந்திரனோடு கூட அயுத அயுத பரிவல்சராஹா, அயுதம் சொன்னா 10,000, அயுத அயுதம் சொன்னா 10,000 into 10,000, பரிவல்சரஹா சம்பல்சர காலம் காலங்கள், உபலட்சணம் எல்லாவிதமான அஜ்ஞான விஷயங்களோடு கூடி சேர்ந்த பௌம சொர்க்கபோகான் பூமியிலே இருக்கிற சுகங்களும் சொர்க்கத்திலே இருக்கிற சுகங்களும் புபுஜே அனுபவிச்சா. பிரகிருதிக்கு உள்ள இருக்கிறதான சுக சௌகரியங்களை அனுபவிச்சா. சத்தியமல்லாத்ததாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே பிரகிருதி விஷயங்களில் இன்வால்வ் ஆனா பூர்வச்சித்தி.